அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் ஹதீஸ் அவசியம் என்பதை பற்றி பார்த்தோம். ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு மறுப்பையும் பார்த்தோம். ஹதீஸ் தேவைதான் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னையிலேருந்து வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறோம். என்ன எடுத்துக்கொள்கிறோம்னா, இந்த ஹதீஸுங்கிறோம்ல, இந்த ஹதீஸுங்கிறது இது எப்படி இந்த ஹதீஸுங்கிறது பேர் வச்சாங்க, ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹதீஸுக்கு அகராதியில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் பேச்சின்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, இது ஹதீஸ் தான். நீங்கள் என்டாவது பேசுனீங்கன்னா அது ஹதீஸ் தான். 2 பேர் சிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத வெட்டி பேச்சு பேசுகிறாங்களே, அதுவும் கூட ஹதீஸ் தான். ஹதீஸ்னால் பேசுகிறது. நீங்கள் ஹத்தசனான்லாம் வருதில்ல, எங்களுக்கு அறிவித்தார், ஹத்தச ஹதீஸில் உள்ளது தான். ஹத்தசனா அறிவிக்கிறது, பேசுகிறது. அப்போ குரானும் கூட ஹதீஸ் தானே, குரானும் பேச்சு தான். அது மாதிரி நீங்கள் பேசுகிற நான் பேசுகிறலாம் பேச்சு தான். அப்போ ஹதீஸுங்கிற வார்த்தை குரானில் நீங்கள் தேடி பார்த்தாலும் சரி, ஹதீஸுகளில் தேடி பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு தான் ஹதீஸ் என்று இருக்காது. ஹதீஸுங்கிற வார்த்தையை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா குரானில் பல இடங்களில் ஹதீஸுங்கிற சொல்லு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லேயும் ஹதீஸுங்கிற சொல்லு வருது. இந்த அர்த்தத்தில் வரவே இல்லை. எந்த அர்த்தத்தில்? இப்போ நம்ம ஹதீஸ்னா என்ன சொல்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அது ஹதீஸு, எதை செய்தார்களோ அது ஹதீஸு, எதை அங்கீகரித்தார்களோ, அதாவது அவங்க முன்னிலையில் செய்யப்படும் பொழுது பார்த்து கொண்டிருந்தார்களோ அது ஹதீஸ். இந்த 3ஐயும் தான் நம்ம ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அர்த்தத்தில் ஹதீஸுங்கிற சொல்லு குரான்லையும் பயன்படுத்தப்படலை, ஹதீஸ்லையும் பயன்படுத்தப்படலை. பிற்காலத்தில் அந்த ஹதீஸ் அப்படி பேர் வைக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த ஆதாரங்களை கொஞ்சத்தை பாருங்கள். 4வது சூறாவில் 42வது ஹதீஸ் வசனம். அதில் என்ன இருக்குன்னா, யௌமயிதின், அன்றைய தினம். யௌமயிதின்னா கியாமத்து நாள். அன்றைய தினத்தில் யவத்து, விரும்புவார்கள். வத்தண்டா விரும்பினான், வத்ததன் இருக்கும், அது வத்த. யவுதது யவத்து, யவத்து விரும்புவார்கள். அல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் விரும்புவார்கள். மேலும் அசவுர் ரசூல, ரசூலுக்கு மாறு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள். அல்லதீன அசவுர் ரசூல, இந்த அசவுங்கிறது கஃபருல் அத்துபு. அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் விரும்புவார்கள். அசவுர் ரசூல, ரசூலுக்கு மாறு செய்தார்களே அவர்கள் விரும்புவார்கள். லவ்து சவ்வாபிஹிமுல் அர்லு, அவர்களை கொண்டு பூமி அவளை சமமாக்கிறன்னு, பூமி அவங்களை புதைச்சிரும், வேணாம்டா, இதோட மறுபடியும் மண்ணோட மண்ணாக போயிட்டா நல்லதுன்னு விரும்புவார்களாம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா யக்குத்துமூனல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மறைக்க மாட்டார்கள். கியாமத்து நாளில் அல்லாஹ்விடத்தில் மறைக்க மாட்டார்கள். எதை மறைக்க மாட்டார்கள்? ஹதீஸா, எந்த ஒரு பேச்சையும் அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டார்கள். வலா யக்குத்துமூனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் ஹதீஸை மறைக்க மாட்டார்கள் வருது. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? எந்த பேச்சையும் மறைக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ எந்த ஒரு செய்தியையும் மறைக்க மாட்டார்கள். அப்போ அந்த ஹதீஸுங்கிற என்ன அர்த்தத்தில் வந்திருக்குது? செய்தின்னு அர்த்தத்தில் வந்திருக்கு. நல்ல செய்தி, கெட்ட செய்தி அனைத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் ஹதீஸ் என்பது குர்ஆனில் பயன்படுத்தப்படுது. எப்படி? வலா யக்குத்துமூனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் கியாமத்து நாள் வரும் பொழுது அல்லாட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? அவனுக்கு மறைக்க முடியாது. அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வலா யக்குத்துமூனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு ஹதீஸையும் மறைக்க மாட்டார்கள். ஹதீஸ்ன்னு அந்த ரசூலை சொன்ன அந்த ஹதீஸ் இந்த அர்த்தமா? இல்லை. அப்போ இன்னும் சொல்ல காஃபிர்களை பற்றி பேசப்படுது. காஃபிர்கள் ஹதீஸை மறைக்க மாட்டேது, அப்படி அல்லதீன கஃபருன்னு தானே வருது. இது சொல்வதே காஃபிர்களுக்கு சொல்லப்படுது. காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பற்றி அங்கே மறைச்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஹதீஸே தெரியாத. காஃபிர்கள் எந்த ஹதீஸையும் மறைக்க மாட்டார்கள்னா ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? செய்தின்னு அர்த்தம். உலகத்தில் என்னென்ன அவன் செஞ்சானோ சொன்னானோ எந்த செய்தியுமே அல்லாட்ட மறைக்க மாட்டான், ஆமாம் ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிடுவான். அப்படிங்கிறது இந்த 4வது சூறாவில் 42 வசனத்தில் இருக்குது. அப்போ ஹதீஸ் என்பது என்ன அர்த்தம்னு கேட்டால் செய்தி, நல்ல செய்தி, கெட்டது, எந்த பேச்சையும் எந்த ஒரு செயலை பற்றி கூறினாலும் அது எல்லாமே ஹதீஸ் தான். இதே மாதிரி 4:78 4வது சூறாவில் 78வது வசனத்தில் இருக்கிறது. லா யகாதூன, யாரை பற்றி பேசுகிறது?
பமாலி ஹாவுலாயில் கௌமி, அதாவது அன்றைக்கு இருந்த முனாஃபிக்குகளை பற்றி பேசப்படுது. லா யக்காதூன எஃப்கஹூன ஹதீஸா, எஃப்கஹூனன்னா விளங்குவார்கள், ஹதீஸ்னா செய்தியை, லா யக்காதூனன்னா அது காதுங்கிறது முகாரபாவுடைய ஃபேல்னு சொல்லமுல, நெருங்கினான் என்று காட்டுவதற்காக வரக்கூடிய ஃபேல் வந்து காத கர்ப ஹவுஷக்கன்லாம் வந்துச்சுல்ல, அந்த இது ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கணும் சர்ஃபில். லா யக்காதூனாவுக்கு வந்து தனி அர்த்தம் செய்யக்கூட, எஃப்கஹூனில் சேர்த்து அர்த்தம் செய்யணும். லா யக்காதூன எஃப்கஹூன, அவர்கள் விளங்க தயாராக மாட்டார்கள், விளங்க முற்படவில்லை, ஹதீசன் எந்த ஒரு செய்தியையும் விளங்க முற்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு சொல்லக்கூடிய செய்தியை விளங்காமல் இருக்கிறான்ல, அதை பற்றி பேசும் பொழுது அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, ஹதீஸு. எந்த ஹதீஸையும் வழங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த ஹதீஸையும் வழங்க மாட்டேங்கிறாங்கன்னா அது எது, எல்லா செய்தியும் தான், எல்லா செய்தியும் குறிக்குமே தவிர ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம்னு இப்போ வச்சுக்கிறோமே அந்த அர்த்தத்தில் அது குறிக்கவே குறிக்காது. அதே மாதிரி வந்து 440 என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுக்ஃபர் பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதை நீங்கள் செவி மறுக்கும் பொழுது, ஓ யுஸ்தஹுஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவி மறுக்கும் பொழுது, பலா தகுதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் அமராதீங்க, ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு ஹதீஸில் அவர்கள் மூழ்கும் வரை. நீங்கள் வந்து ஒரு சபைக்கு போகிறீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான், மறுக்கிறான், செயல் மூலமாக சொல் மூலமாக மறுக்கிறான், அப்படியான ஒரு சபைக்கு போனால் உட்காந்துடாதீங்க. எது வரைக்கும் உட்காரக்கூடாது, ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, அது அல்லாத வேறு ஹதீஸில் மூழ்கும் வரை. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், சொல் செயல் அங்கீகாரம்ன்ற அர்த்தம் இல்லை. ஹதீஸ்னா மெசேஜ், செய்தி, வேறு செய்தி, வேறு பேச்சு, வேறு பேச்சு. இந்த டாபிக் விட்டு வேறு டாபிக் மாற்றிட்டாங்களா, போய் உட்காந்துருங்க. குரானை ஹதீஸையும் கிண்டல் பண்ணுறான்னா எந்திரிச்சு வந்துடணும். அது குரானை கிண்டல் பண்ணுற நேரத்தில் வேறு டாபிக் மாற்றிட்டான்னு சொன்னால் அப்போ நீங்கள் இருக்கலாம். எது வரைக்கும் நீங்கள் உட்காரக்கூடாது, பலா தக்குதும் ஆகும், அவரோடு உட்காரக்கூடாது, ஹத்தா யஹூலு, அவர்கள் மூழ்கும் வரை, ஃபி ஹதீஸின் கைரிஹி, அது அல்லாத வேறு செய்தியில், வேறு பேச்சில், செய்தி பேச்சு அந்த அர்த்தத்துக்கு வருது. அப்போ வேறு பேச்சில் மூழ்கிற வரைக்கும் உட்காராதீங்கன்னா சாதாரணமாக பேசிக்கொள்கிறோம்ல, அந்த பேச்சை தான் குறிப்பிடப்படுது. குரான் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான்டா உட்காராத, வேறு பேச்சு பேசியிருந்தா உட்காந்துக்கிட்டு மார்க்கத்தோட மோதாத விஷயங்களை பேசினான்னா நீ உட்காந்துட்டு இருக்கலாம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம்ன்ற அர்த்தம் அப்படி கிடையாது, செய்தின்னு தான் அர்த்தம். பொதுவாக செய்தி, பேச்சு. இது வந்து 440. இதே கருத்து தான் 668 இருக்குது. எப்படி, ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு பேச்சில் மூழ்கும் வரை, அதே கருத்து உள்ள ஒரு வசனம். அடுத்து வந்து 33-53 வசனம். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜைனபு கல்யாணத்தில் விருந்து கூப்பிடுவாங்க, விருந்துக்கு சஹாபாக்கள் வந்துடுவாங்க, வந்தால் சாப்பிட்டு போயிட வேண்டியது தானே. சாப்பிட்டுட்டு உட்காந்து போட்டு பிளேடு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லோரும் சங்கடப்படுவாங்க, ஒரு வீட்டுக்கு போனோம்னா உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுல்ல, அது நல்லது இல்லைங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான், இதா துவைத்தும், உங்களை அழைக்கப்பட்டால் பொதுகுழு உள்ளே போங்க, பொய்தா தாய்த்தும், சாப்பிட்டு விட்டீர்கள் என்னால் ஃபந்தசிறு, புறப்பட்டுருங்க, ஒலா முஸ்தனிசின் அலி ஹதீஸின், பேச்சில் லயித்து போய் இருக்காதீர்கள். ஹதீஸ்னா செய்தி, பேச்சில் லயித்து போய் என்ன செய்கிறது, அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, கல்யாண விருந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ப்ரைவசி வேணும், அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுங்கிக்கிறணும், சாப்பிட்டோன்னு கிளம்பிட வேண்டியது தானே. அப்படி இருக்காதீங்க நல்லா சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பண்ணுறான்னு கேட்டால், இஸ்தானசனா, அப்படி லயித்து போகிறது, முஸ்தானி சூனன்னா லயித்து போகக்கூடியவர்களாக விடாதீர்கள், லி ஹதீஸின், எந்த ஒரு பேச்சிலேயே லயித்து விடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். பேச்சில் லயிக்காதீங்கன்னு இதுக்கு என்ன அர்த்தம், இந்த குரான் இது சொல் செயல் அங்கீகாரம்னு சொல்கிறோமே அந்த அர்த்தமா, அந்த அர்த்தம் இல்லை. பேச்சு, ஏதோ பேச்சில் மூழ்கி போய்ட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. இந்த ஹதீஸுங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் காட்டுறோம். அதே மாதிரி வந்து 20வது சூறாவில் 9வது வசனம், 79வது சூறாவில் ஒரே விஷயம் தான், ரெண்டுலேயுமே வர்றது. 20:9, 79:15 இந்த ரெண்டுலையும் என்ன வருதுன்னு கேட்டால், ஹல்லத்தாக்கு ஹதீஸ் மூசா, மூசாவுடைய ஹதீஸ் உனக்கு வந்ததா, ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஹல் அத்தாக்க, உன்னிடத்தில் வந்ததா, வந்து விட்டதா, கிடைத்ததா, ஹதீஸு மூசா, மூசாவுடைய ஹதீஸு. மூசாவுடைய ஹதீஸுன்னு என்ன அர்த்தம், மூசாவை பற்றின பேச்சு, மூசாவை பற்றிய செய்தி,
அப்போ ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னா செய்தி. மூசாவை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்குறான். 20:9 79:15 கேட்குறான். ஹதீஸ் மூசான்னா மூசாவுடைய சொல் செயல் அங்கீகாரம் அர்த்தம் கிடையாது. மூசாவை பற்றிய வரலாறு, மூசாவை பற்றிய செய்தி, மூசாவை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா, உனக்கு வந்ததாண்டா உனக்கு தெரியுமான்ற அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் கேட்குறான். ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? பேச்சுன்ற அர்த்தம். அப்படி தான் எல்லாம் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட என்ன செஞ்சாங்க, ஒரு மலக்குகளை எல்லாம் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக எல்லா மலக்குகளை அனுப்புகிறான். அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் சொல்லி அனுப்புகிறான். லூத் நபியுடைய ஊரும் இப்ராஹிம் நபியுடைய ஊரும் பக்கத்து ஊர். 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரே காலத்தில் நபியாக இருந்திருக்கிறாங்க வெவ்வேறு சமுதாயத்துக்கு. அப்போ லூத் நபியுடைய ஊருக்கு பக்கத்தில் தான் இப்ராஹிம் நபி ஊரும் இருக்குது. அதனால் மலக்குமார்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து அனுப்புகிறான். நீங்கள் லூத் நபி அழிக்க போகிறீங்க, அதோடு போய் இப்ராஹிம் நபி ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளை பிறக்க போகிற நற்செய்தியும் சொல்லிவிட்டு அங்கே போங்க. ஒரு நற்செய்தி, ஒரு அழிவு, 2 டியூட்டி கொடுத்து மலக்கு அனுப்புகிறான். அப்போ அந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. வந்தவுடனே அப்போ நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இவர் காளை கன்றை பொறிச்சு வைக்கிறாரு, அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ பயப்படுறாரு, நாங்கள் மலக்குகள் வந்திருக்கிறோம், லூத் நபி கொடுத்து அழிக்க, அந்த மாதிரி உரையாடலாம் நடக்கும். இது தொடர்ந்து அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, ஹல் அத்தாக்க உனக்கு வந்ததானா உனக்கு தெரியுமான்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா ஹதீஸு லைஃப் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய விருந்தினர் பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா? அல் முக்ரமீன் மரியாதைக்குரிய இப்ராஹிமுடைய விருந்தினர் பற்றிய லைஃப்னா விருந்தாளிகள் பற்றிய செய்தி உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அப்போ விருந்தாளிகள் பற்றிய அந்த செய்தி பின்னாடி சொல்கிற செய்திக்கு தான் அல்லாஹ் ஹதீஸுங்கிற வார்த்தையை போடுறான். அப்போ ஹதீஸுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட செய்தின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா செய்தியும் அது குறிக்கும். எதெல்லாம் பேச்சு வடிவில் வந்துருச்சோ அது அனைத்துமே செய்தி தான். எழுத்து வடிவத்தில் வந்தாலும் செய்தி தான். இங்கே ஹதீஸுங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி 66 வசனத்தில் இந்த வசனத்தை பற்றி முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மனைவிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க, யார்கிட்டையும் சொல்லாதேண்டு. அந்த மனைவி வேறு மனைவிட்ட சொல்லி விட்டுருவாங்க. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்து கொடுத்துருவான். அந்த ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வசனம் தான் இது 66:3. அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது அசர்ர நபியு இலாபால் அஸ்வாஜிஹி, நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரிடத்தில் ஹதீசன் ஒரு செய்தியை ரகசியமாக சொன்னார். ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அதுக்கு வாசகத்தை என்ன அல்லாஹ் போடுறான்? ஹதீஸுங்கிற வார்த்தையை போடுறான். ஒரு ஹதீஸை சொன்னார்கள். ஹதீஸனை பயன் பண்ணாங்கன்னு அர்த்தமா? இல்லை, மனைவி விட்டு ஒரு செய்தியை சொன்னார்கள், யார்கிட்டையும் சொல்லாதேண்டு. இந்த மனைவி எல்லாத்தையும் சொல்லிப்பிடிச்சு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தோன்னு அந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த வசனம் தான் இது. இதில் நமக்கு தேவையானது இந்த ஹதீஸுங்கிற வார்த்தை தான். இது அசர்ற நபியு, அசர்றன ரகசியமாக பேசினார்கள். நபி அவர்கள் இலா பாலி அஸ்வாஜிஹி மனைவிமார்களில் ஒருவரிடத்தில் பேசினார்கள். ஹதீஸன் ஒரு செய்தியை ரகசியமாக சொன்னார்கள். அப்போ செய்திங்கிற அர்த்தத்தில் இந்த ஹதீஸுங்கிற வார்த்தை வருது 66:3. அதே மாதிரி 85 17-18 வசனங்களில் என்ன வருதுன்னா, ஹல் அத்தாக்க உனக்கு வந்ததானா உனக்கு தெரியுமா? ஹதீஸுல் ஜுனூத், அந்த ஜுனூது படையினர், அந்த படையினருடைய செய்தி உனக்கு தெரியுமா? எந்த படையினர்? ஃபிரௌன வ சமூத், ஃபிரௌன் சமூதுடைய படையினர், ஃபிரௌனுடைய படை அந்த இராணுவம், சமூதுடைய இராணுவத்தை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்டு அந்த செய்தியை சொல்லி கேட்டுறான். அப்போ ஹதீஸுல் ஜுனூதுன்னா என்ன அர்த்தம்? ஹதீஸு சொல் செயல் அங்கீகாரம்னு அர்த்தம் கிடையாது. அந்த படையினரை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா? செய்திங்கிற அர்த்தத்துக்கு வந்திருக்குது இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. 88:1 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா. காஷியா என்றால் அப்படி மூடிக்கொள்ளக்கூடியது, அது கியாமத்து நாள்னு அர்த்தம். இந்த கியாமத்து நாளை பற்றிய செய்தி உனக்கு தெரியுமா? ஹல் அத்தாக்க ஹதீஸுல் கியாமத்து நாளுக்கு ஏராளமான பேர் இருக்கிறது. வாக்கியாண்டு ஒன்று, கியாமத்து நாள்னு ஒன்று, நிறைய என்ன செய்கிறது பேர் இருக்கிறது. அகாஷியான்னு ஒரு பேர். ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா, அது தப்சீலில் பிறகு பார்த்துக்குறோம். இது ஹதீஸ் தான் முக்கியமானது. காஷியா கியாமத்து நாளை பற்றிய ஹதீஸ் உனக்கு தெரியுமா? செய்தி தெரியுமா? செய்திங்கிற அர்த்தத்தில் இந்த ஹதீஸுங்கிற வார்த்தை குர்ஆனில் வந்திருக்கிறது. இந்த அர்த்தத்தில் வரல. எந்த அர்த்தத்தில் ஹதீஸை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அர்த்தத்தில் வரல. அதை விட குர்ஆனே அல்லாஹ் ஹதீஸுங்கிறான். குர்ஆனே என்ன செய்கிறான்? அல்லாஹ் ஹதீஸுங்கிறான். 4வது சூறாவில் 87வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட ஹதீஸில் உண்மையானவன் யார்?
ஹதீஸ்னால் குரானை தான் சொல்கிறான். அந்த குரானை சொல்லிவிட்டு என்னை விட உண்மையான செய்தி சொல்கிறவன் யார்? ஒமன் அஸ்தக் மினல்லாஹி, அல்லாஹ்வை விட எவன் மிக உண்மையாளன்? ஹதீஸன், பேச்சிலே அல்லாஹ்வை விட உண்மையாளன் யாருன்னு கேட்குறான். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதம்னு தான் அர்த்தம். வேதம் தானே அல்லாஹ்வுடைய பேச்சுன்றா தானே. அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஹதீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 785 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவ்வளோ ஆதாரங்களெல்லாம் உனக்கு அள்ளி போடுறோம், உன்னை நம்ப மாட்டேங்கிற, இதுக்கு பிறகு என்னத்தை நம்புவேன்னு எல்லாம் கேட்குறான். எப்படி கேட்குறான்? ஃபபி ஐய ஹதீஸின், எந்த ஹதீஸை பாதஹு, இந்த குரானுக்கு அப்புறம் எந்த ஹதீஸை யூமினுன் நம்ப போகிறார்கள்? ஃபபி ஐய ஹதீஸின், எந்த ஹதீஸை பாதஹு, பாதல் குரானி, குரானுக்கு பிறகு எந்த ஹதீஸை நம்ப போகிறார்கள்ங்கிறான். குரான் இப்போ ஹதீஸுங்கிறான்ல. அட இந்த ஹதீஸ், ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லிட்டோம், வேறு என்ன ஹதீஸை சொல்ல போகிற, நம்ப போகிற நீ அப்படின்னு கேட்குறான். அப்போ குரானை சொல்லி பயன்படுத்துகிற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஹதீஸுங்கிறான். குரானு ஹதீஸ் தான். ஃபபி ஐய ஹதீஸின், எந்த ஹதீஸை, பாதஹு, குரானுக்கு பிறகு வேறு எந்த ஹதீஸை யூமினூன் நம்புவார்கள். குரானை ஹதீஸுன்னு தான் நல்லா சொல்கிறான். அப்போ ஹதீஸுங்கிற வார்த்தை குரானுக்கும் சொல்லப்படுது. நம்ம என்னென்னு வச்சுருக்குறோம்? குரான் வேறு ஹதீஸ் வேறுன்னு வச்சுருக்குறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? குரானே ஹதீஸுங்கிறான். அதே மாதிரி 12:111 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாக்கான ஹதீசன் யுஃப்தரா, மாக்கான இந்த குரான் இருக்கவில்லை, ஹதீசன் ஒரு செய்தியாக, யுஃப்தரா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாக இல்லை. இந்த குரான் எப்படி இல்லை? யுஃப்தரானா இட்டு கட்டப்படுறது, ஹதீசன் யுஃப்தரா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாக இந்த செய்தி இல்லை, இந்த குரான் இல்லைங்கிறான். குரானே ஹதீஸுங்கிறான். இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இல்லைப்பா, உண்மையான ஹதீஸ் இது. அப்போ மாக்கான ஹதீசன் யுஃப்தரா, இந்த குரான் என்பது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இல்லை. இப்போ ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? செய்தின்னு அர்த்தம். இது இட்டுக்கட்டப்பட்ட மெசேஜ் கிடையாதுப்பா, உண்மையான மெசேஜ். அப்போ ஹதீஸுங்கிற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் குரானுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 18வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்கிறான், போல அல்லக பாகியும் நப்சகல் ஆசாரியும், உன்னையே நீ அழித்து கொள்ள பார்க்குறாய், இல்லம் யூமினு, இவர்கள் நம்பவில்லையானால், பிஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸை நம்பவில்லையானால், அசஃபன் கை சேதப்பட்டு உன்னையே நீ அழித்து கொள்ளக்கூடும், அழித்து கொள்ள பார்க்கிறாய்ன்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ இதில் பிஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸுங்கிறான எது அது? நம்ம ஹதீஸ்ன்னு என்ன நினச்சி வச்சுக்கிறோமோ அந்த ஹதீஸா? இல்லை, குரானை தான் நான் சொல்கிறான். இல்லம் யூமினு, அவர்கள் நம்பவில்லையானால், பிஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸை, அதாவது குரானை நம்பவில்லையானால் நீ உன்னை அழித்து கொள்ள பார்க்கிறாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லும் பொழுது 18:6 குரானை ஹதீஸுங்கிறான் அல்லாஹ். அப்போ ஹதீஸுங்கிறது எல்லா பேச்சுகளுக்கும் சொல்லப்படுங்கிறதுக்கு ஆதாரம் காட்டிட்டோம். குரானு ஹதீஸ்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது 18:6 இருக்கிறது. அதே மாதிரி 39:23 அல்லாஹ் சொல்லி காட்டினா குரானுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அஹ்சனுல் ஹதீஸ்ன்னு பேர் வைக்கிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸ், அல்லாஹ் அழகான ஹதீஸை இறக்கி இருக்கிறான், கிதாபன் ஒரு நூலாக, வேதமாக அல்லாஹ் அருளி இருக்கிறான். அப்போ குரானே அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்னா ஹதீஸுங்கிறான். ஆனால் என்ன ஹதீஸ்? அழகான ஹதீஸ். அல்லாஹ் என்பவன் நஸ்ஸல இறக்கி இருக்கிறான், அஹ்சனல் ஹதீஸி, அழகான ஹதீஸை இறக்கி இருக்கிறான். அப்போ இந்த குரான் நம்ம ஓதுறப்ப அது ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அழகான ஹதீஸ். அப்போ அழகான ஹதீஸுங்கிற வார்த்தை குரானுக்கு தான் சொல்லப்படுது. நம்ம பிரித்து வச்சுக்கிறோம்ல ஹதீஸ் குரான், அந்த மாதிரி பயன்பாட்டில் குரானில் இல்லை. குரானுக்கு தான் அந்த பேர் அஹ்சனல் ஹதீஸுங்கிறது. அதே மாதிரி 45:6 அல்லாஹ் சொல்கிறான், பபி ஐய ஹதீஸின், எந்த ஹதீஸை, பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி, அல்லாஹ்வுக்கு பிறகும் அவனுடைய ஆயத்துகளுக்கு பிறகும் எந்த ஹதீஸை யூமினூன் நம்புவார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு பிறகு வேறு எந்த ஹதீஸை பண்ணி நம்ப போகிற? அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு என்ன செய்கிறான்? அல்லாஹ் ஹதீஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இப்போ ஹதீஸ் என்பது குரானுக்கும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை, அதே நேரத்தில் வேறு எல்லா பேச்சுக்கும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அதே மாதிரி குரானில் ஒரு சவால் விடுறான் அல்லாஹ், இது போன்ற சூறாவை கொண்டு வாருங்கள்னு சவால் விடுறான். இந்த சவால் விடக்கூடிய வசனங்கள் பல வார்த்தைகளில் பல மாதிரி குரானில் ஒரு 5-6 இடங்களில் வருகிறது. இந்த வசனம் அது மாதிரி வசனம். இதில் என்ன அல்லாஹ் சவால் விடுறான்னு கேட்டால், அதாவது 52:34 ஃபல்லி தூ, அவர்கள் கொண்டு வரட்டும், அம்ரு காயிபு, லிய தூ தான்
அந்த அம்ருகாய்புக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தையை சேர்த்தோம்னா சுக்குனா மாறிக்கிறோம். ஃபல்யது அவர்கள் கொண்டு வரட்டும் பி ஹதீஸி மிஸ்லிஹி இது போன்ற ஒரு ஹதீஸை கொண்டு வா. குர்ஆன் அல்ல ஹதீஸுங்கிறான். இந்த மாதிரி ஹதீஸை நீ கொண்டு வாட பார்ப்போம். இன்கானு சாதிகீன் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு ஹதீஸை கொண்டு வரட்டும் பார்ப்போம். அப்போ இந்த குர்ஆனை போல கொண்டு வான்னு சொல்கிற இடத்துல ஹதீஸை போல கொண்டு வான்னு சொல்கிறான். இது போன்ற ஒரு ஹதீஸை கொண்டு வரட்டும். அப்போ ஹதீஸுன்னு எதுக்கு எல்லாம் பேர் வைக்கிறான்? குர்ஆனுக்கு வச்சுருக்கிறான். அடுத்தது 53 59 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனை பற்றி என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். அல்லாஹ் தான் சொல்கிறான்டா அவனுக்கு ஆச்சரியம் வராது. இப்போ முகம்மது இட்டுக்கட்டி சொல்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் இந்த போடு போடுறாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. அது அல்லாஹ் கேட்குறான். அஃபமின் ஹாதல் ஹதீஸு இந்த ஹதீஸிலையா தாஜபூன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? இந்த ஹதீஸுங்கிற எதை குறிக்கிது? குர்ஆனை குறிக்கிது. அஃபமின் ஹாதல் ஹதீஸு இந்த ஹதீஸிலையா தாஜபூன் அஜபன்னு ஆச்சரியப்படுறது தாஜபூன நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் அப்படின்னா இந்த ஹதீஸுங்கிற எதை சொல்லுது? குர்ஆனை தான் சொல்கிறது. அதே மாதிரி 56 81 என்ன செய்கிறான்? அஃபபி ஹாதல் ஹதீஸி இந்த ஹதீஸையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்னு கேட்கும் பொழுது குர்ஆனை குறிப்பதற்கு அஃபபி ஹாதல் ஹதீஸின்னு என்ன செய்கிறான்? அல்லாஹ் போடுகிறான். அதே மாதிரி 68 44 சொல்லி காட்டுகிறான். ஃபதர்னி என்னை விட்டுவிடு. ஒமையு கதிபு யார் பொய்ப்படுத்துகிறான்னு அவனோட என்னை விட்டு நான் பார்த்துக்கிறேன். எதை பொய்ப்படுத்துகிறான்? பிஹாதல் ஹதீஸ் இந்த ஹதீஸை குர்ஆனை என்று பிஹாதல் குர்ஆனி என்று சொல்கிற இடத்துல பிஹாதல் ஹதீஸு நல்லா சொல்கிறான். ஒமையு கதிபு பிஹாதல் ஹதீஸு இந்த ஹதீஸை பொய்ப்படுத்துகிறானே அவனுடன் என்னை விட்டுவிடு நான் அவனை பார்த்துக்கிறேன். சனஸ்ததர்ஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன் அவங்க அறியாத விதத்தில் பிட்டு பிடிப்போங்கிறான். அப்போ இந்த குர்ஆன் என்று சொல்கிற இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? இந்த ஹதீஸ் என்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி 77 50 ஃபபி ஐய ஹதீஸின் பாதஹு யுமினூன் இதற்கு பிறகு எந்த ஹதீஸை நம்புவார்கள்? இதே மாதிரியான வசனம் முன்னாடி ஒரு வந்திருக்குது. அந்த அர்த்தம் தான் இது. அப்போ இது மாதிரி உள்ள விஷயம். இப்போ ஹதீஸுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு தான். ஒமினன் நாசி மையஸ்தரி லஹுவல் ஹதீஸ் வீணான ஹதீஸை விலைக்கு வாங்குறாங்க. வீண் பேச்சுக்கு ஹதீஸுங்கிறான்ல. அதனால் ஹதீஸுங்கிற வார்த்தை நம்ம நடைமுறையில் இப்போ வேறு ஒரு அர்த்தத்துக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டாலும் ஹதீஸுங்கிறதுக்கு குர்ஆன்லேயும் ஹதீஸ்லையும் என்ன அர்த்தத்தில் வருதுன்னு கேட்டால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற அர்த்தத்தில் வரல. எந்த அர்த்தத்தில் வருகிறது? அதாவது பேச்சு செய்தி ஹதீஸையும் இப்போ ஹதீஸுன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஹதீஸ் தானே அது. குர்ஆனே ஹதீஸுங்களாம். ஹதீஸுன்னு விளங்கி வச்சுக்கிறோம் அதே ஹதீஸுங்களாம். சஹாபாக்கள் சொல்ல ஹதீஸுங்களாம். ஏன் சொல்ல ஹதீஸுங்களாம். உங்கள் சொல்ல ஹதீஸுங்களாம். ஃபிரௌன் பேசுனது ஹதீஸுங்களாம். அபுஜஹல் பேசுனது ஹதீஸுங்களாம். எல்லா பேச்சும் எல்லா செய்தியும் ஹதீஸ் தான். அப்போ ஹதீஸுங்கிற வார்த்தை அனைத்து பேச்சையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சொல்லு. அகராதிலையும் சரி குர்ஆன்லேயும் சரி. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பேர் வைக்கும் பொழுது ஹதீஸுன்னு பேரை வச்சுவிட்டாங்க. யாரோ ஒருத்தர் இந்த பேரை வைக்க அதை சிந்திக்காமல் அப்படியே ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாரும். இவங்க இந்த பேரை வைக்கிறதுக்கு பதிலாக எந்த பேரை வச்சுருக்கலாம்? உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சில வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒமா அன்சல் அலைக்கும் மினல் கித்தாபி உல் ஹிக்மத்தி அல்லாஹ் அவருடைய கித்தாபை ஹிக்மத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள்ங்கிறான். ஹதீஸ்ன்னு சொல்லாமல் ஹிக்மத்துங்கிறான். கித்தாபுக்கு ரிலேட்டிவாக சொல்லக்கூடிய இன்னொரு வகை எப்படி வருதுன்னா ஹிக்மத்துங்கிறான். அப்போ இவங்க எப்படி அந்த பேரை சொல்லியிருக்கலாம்? குர்ஆனும் ஹிக்மத்து என்று சொல்லியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஹிக்மத்து என்பதை தான் இன்னொரு வகைக்கு எல்லா பேராக சொல்லி காட்டுறான். ஹதீஸ் குர்ஆன் பூரா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கித்தாபுல் ஹிக்மான்னு சொல்கிறான். அப்போ இந்த ஹிக்மத்துன்னு வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த அகல குர்ஆன் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா தடுமாறி போக மாட்டாங்க. ஹிக்மத்துன்னு எங்கே இருக்குன்னா குர்ஆனில் இருக்குன்னு போயிடலாம்ல. நம்ம ஹதீஸ் தான் அல்லாஹ் வச்ச பேர் ஹிக்மத்து. அல்லாஹ் எந்த பேர்? ஹதீஸ் கலையில் உள்ள செஞ்ச பெரிய மிஸ்டேக்குன்னு நான் இதை சொல்லுவேன். நீண்ட நெடுங்காலமாக ஒருத்தவங்க சொன்னோன்னு அதை கரெக்ஷன் பண்ணாமல் அப்படி கண்ணம் மூடிட்டு ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. ஹதீஸுன்னு போட்டுட்டு ஹதீஸு ஒரு குறிப்பிட்ட ஒன்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லை. அது அப்படி இருக்கும் பொழுது இதை மட்டும் ஹதீஸ்ன்னு சொல்லுவார்களே, ஆனால் அதை அதில் பதில் சொல்கிறதுக்கு தடுமாற வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படுது. இப்படி சொல்லாமல் குர்ஆனும் அவசியம் ஹிக்மத்தும் அவசியம் என்று இப்போ நம்ம மாற்றினா ஒன்றும் ஆக போகிறதில்ல. பதிஞ்சு போச்சு. துவக்க காலத்தில் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம போய்கிட்டு ஹிக்மத்துன்னு சொன்னால் விளங்காது யாருக்கும்.
அவங்க தப்பாக சொன்னாலும் அதைத்தான் சொல்லிட்டு போக வேண்டியிருக்குது. இந்த ஹதீஸ் கலைக்கு ஹதீஸ் என்று பேர் வச்சது பொருத்தமற்றது. அல்லாஹ் வந்து கிதாபை கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது கிதாபையும் ஹிக்மத்தையும் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அன்சல் அலைக்கல் கிதாபுல் ஹிக்மா என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் மின் ஆயாத்தில்லாஹி உல் ஹிக்மாங்கிறான், ஆயாத்துல்லா ஒன்று ஹிக்மத்துங்கிறான். அதே மாதிரி வந்து துல் அலைக்கு கிதாபுல் ஹிக்மான்னு சொல்லி காட்டுகிறான். பல வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் குரானையும் சொல்லிவிட்டு இன்னொரு வகை இருக்கிறதை சொல்வதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அதிகமாக வேறு வேறு வார்த்தையும் பயன்படுத்துகிறான். அதிகம் பயன்படுத்தின வார்த்தை ஹிக்மத் என்று தான். இந்த ஹதீஸு என்பதற்கு இந்த வார்த்தையை சொல்லாமல் ஹிக்மத் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்களே, ஆனால் இந்த குரான் மறுப்பாளர்கள் என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு இந்த அல்லாவே ஹிக்மத்தை பற்றி சொல்கிறான்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இன்னும் தெளிவாக அது விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அப்போ இந்த பேர் வந்து அவ்வளோ பொருத்தமாக பேர் தேர்ந்தெடுத்து வைக்கிறதா இருந்தால் அல்லாஹ் அதுக்கு எந்த பேரும் சொல்லாமல் இருந்தால் வேண்டாம், நம்ம சொந்த பேர் வைக்கலாம். அல்லாஹ் ஒரு பேரை சொல்லிட்டான், குரானோடு சேர்த்து இன்னொரு வகைக்கு எல்லாம் வச்ச பேர் என்ன, ஹிக்மத்துன்னு வச்சுருக்கிறான், ஹுக்குமுண்டு வச்சுருக்கிறான். இந்த மாதிரி பேரை வச்சுருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த அந்த பேரையே வச்சுருந்தாங்கன்னு வைங்க, கிதாபு ஹிக்மத்து, அதை குரான் ஹிக்மத்து அப்படின்னு வச்சுருந்தார்களே, ஆனால் குரானையும் பின்பற்ற வேண்டும், ஹிக்மத்திலே வருகிறது. முதல்ல நான் கேட்கும்போது ஒரு ட்ரையாக உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கேட்கறதுனால கேட்காத ஒன்று, இதுவே பழகிருச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்கும். கிதாபு ஹிக்மத்துன்னு சொன்னால் நமக்கு உறுதிப்பாடு ஏற்படும். இதை படிக்கும்போது என்ன செய்யும், அழகாக குரானையும் எல்லாம் பின்பற்ற சொல்கிறான், ஹதீஸையும் நடக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹதீஸின் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஹதீஸை பின்பற்ற சொல்லி குரானில் இருக்கான்னு கேட்பான் அவங்கள்ட்ட. நீ ஹதீஸ்ன்னு சொல்கிறீங்களப்பா, ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும்னு குரானில் இருக்கான அந்த வார்த்தையை தேடுவான்ல அவன் கேட்பான். அவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, இவ்வளவு ஆதாரங்களை அள்ளி போட்டாலும் ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கான்னு தான் கேட்டுட்ருப்பான். அதான் நிற்கும் மனசுலையே. அப்போ பேர் வைத்தவர்கள் ஏன் வச்சாங்கன்னு தெரியலை. ஹதீஸுங்கிற வார்த்தையை போட்டு, ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கே சொல்லப்படுகிறது, எல்லாத்துக்கும் சொல்லப்படுற ஒரு பொது வார்த்தை, குர்ஆன் அல்லாத இன்னொரு வகைன்னு பிரித்து காட்டுவதற்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது எப்படி வச்சுருக்கேன்னு, அல்லாஹ் என்ன மாதிரி இதுக்கு சொல்லியிருக்கானோ அதிலேருந்து தேர்ந்தெடுத்தானே வச்சுருக்கேன்னு, அப்படி வைக்க தவறிட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்கிற அது ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு புரியலை. இந்த பேர் பெரிய தத்துவமான பேர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கெட்டதுக்கெல்லாம் சொல்கிற ஒரு பேர் தான். அதனால் அதை கொண்டு போய் இதுக்கு பேராக வைப்பதை விட என்னென்று வச்சுருக்கேன்னு ஹிக்மத் என்று வைத்திருப்பார்களே, ஆனால் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும் என்பதை ஒரு கூடுதல் தகவலுக்காக சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் என்கிற சொல்லுக்கு நாளை கேட்பான், ஹதீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு ஹதீஸ்ன்னு எங்கள் ஆதாரம்னு கேட்பான். ஆதாரம் இல்லை, அது என்ன செய்ய, நம்மளே சொல்லிட வேண்டியது. அடைய பேர் யாரை வச்சுட்டு போயிட்டாங்கப்பா, பேசிக் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். அந்த பேரை விட்டு தரல, குர்ஆன் அல்லாத ஒரு வகை இருக்கா இல்லையா, அதுதான் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுதா இல்லையா, அப்படி தான் நம்ம பதில் சொல்ல முடியுமே தவிர ஹதீஸு பின்பற்றுங்கள்னு எடுத்துக்காட்ட இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. அதனால் இது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நெஞ்சிட்டாங்க, இப்படி ஒரு பெயரை வைத்து விட்டார்கள் என்பதை கூடுதலாக விளங்கிக்கிறணும். அது போக இந்த ஹதீஸில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னொரு சின்ன கூடுதல் தகவலை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு தான் நம்ம எங்கே போக போகிறோம், ஹதீஸ்களுடைய விதி, அடுத்த விதிக்கு போக போகிறோம். இந்த விதி முடித்தோட அடுத்து போயிடுவோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸில் வந்து ஹதீஸை குதுசின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹதீஸை குதுசி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் தான் அது. அந்த ஹதீஸில் அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தையை போட்டு அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்கன்னு கேட்டால் ஹதீஸை குதுசின்னு பேர் வச்சுவிட்டாங்க. பரிசுத்தமான ஹதீஸுன்ட்டாங்க. மற்றதும் பரிசுத்தமானது தான், அதுக்கு பேர் என்னமா ஹதீஸை குதுசின்ட்டாங்க. அப்படி ஒரு வகையே ஹதீஸ் கலையில் கிடையாது. பிந்தி வந்த ஆளுக்கு போட்டுவிட்டு இப்படி செஞ்சிட்டாங்களே தவிர, அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி சொன்னாலும், அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிற மாதிரி அந்த வாசகம் இருந்தாலும் ரெண்டுமே அல்லாஹ்ட்டேருந்து வந்தது தான். ஹதீஸ் அதாவது உதாரணமாக நோன்பு எனக்குரியது, நான் அவனுக்கு கூலி கொடுப்பேன்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. எனக்குரியது அல்லாஹ் தானே சொல்கிறான். இது அல்லாஹ் பேசுகிற ஸ்டைலில் இருக்கிறது. என் என்பது நான் என்பதெல்லாம் யாரை குறிக்கும், அல்லாஹ்வை குறிக்கும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குமே, ஆனால் அந்த ஹதீஸுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா ஹதீஸை குதுசின்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ ஹதீஸை குதுசி என்றால் பரிசுத்தமான ஹதீஸ். என்னப்பா பரிசுத்தமான ஹதீஸ்ன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்வதாக வருதில்ல, அல்லாஹ் சொல்வதாக வந்தா என்ன, அல்லாஹ் சொல்லாமல் வந்தா என்ன, ரெண்டு அல்லாஹ் சொன்னதானப்பா. இப்போ இன்னமல் அமால் பின்னியாத்து, நீயத்துகளை பொறுத்து தான் அமல்கள்னு வருது. இது அல்லாஹ் சொன்னான்ட்டு வரல, ரசூலுல்லாஹ் சொந்தமாக சொல்கிறாங்கன்னு வருது. சொந்தமாக சொன்னாங்க, அதுவும் அல்லாஹ் சொன்னது தான்.
அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிற நோன்பை பற்றி வரும் பொழுது அசௌமிலி, நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான்னு சேர்த்த உடனே இது ஹதீஸ குதுசி அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்று கிடையாது. ஹதீஸ குதுசிங்கிற ஒரு வகையே ஹதீஸ்களில் கிடையாது. எல்லாம் அதே ஹதீஸுடைய தரம் தான் இது. அதில் எப்படி அறிவிப்பாளரை பார்க்குறோமோ அதே மாதிரி இதுலேயும் பார்க்கணும், கரெக்டாக இருந்தால் தான் ஏற்றுக்கிறேன்னு. அதனுடைய எல்லா கண்டிஷனும் இதுக்கும் இருக்கிறது. அதுவும் இதுவும் வகையில் சமமான வகை தான். ஹதீஸ குதுசி என்று சொல்லக்கூடியதும் சாதாரண ஹதீஸ் என்று சொல்லக்கூடியதுமே வகையில் சமமான நிலையில் உள்ளது தான். குர்ஆன் ஹதீஸுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அந்த மாதிரியான எந்த ஒரு வித்தியாசமும் ஹதீஸ குதுசிக்கும் சாதா ஹதீஸுக்கும் கிடையாது என்பதை ஒரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அடுத்த வாரத்திலிருந்து தான் ஹதீஸ் கலையுடைய விதி மெயின் அடிப்படையை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஹதீஸ் கலையுடைய விதி என்ன, குர்ஆன் ஹதீஸ் தேவை என்பதை தான் பார்த்துருக்குறோமே தவிர ஹதீஸ் விதிக்குள்ளே நம்ம போகலை. ஹதீஸ் விதியை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து பார்க்குறோம். உன்னிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பாடம் அது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.